டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். இரண்டாயிரத்து 24 நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் 96.88 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்தியாவில் 96.88 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க 96.88 கோடி வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், கடந்த 2019 மக்களவைத் தேர்தலை விட இந்த மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கும் எண்ணிக்கை எத்தனை விழுக்காடு அதிகரித்திருக்கிறது? சக்தி, நாம் இந்த புதிய தேர்தல் ஆணையத்துடைய இந்த அறிவிப்பை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். அதாவது நடைபெற இருக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தல் தொடர்பான ஒரு எத்தனை பேர் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்ற ஒரு விவரத்துடன், அதே போல இந்த தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி வரக்கூடிய இந்த மக்களவை தேர்தலில் சுமார் 96.88 கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாகவும், அதே போல இது 2019 ஆண்டு மக்களவை தேர்தலை விட இந்த தேர்தல் பொறுத்தவரை சுமார் 6% பேர் அந்த வாக்களிப்பவர்கள் தகுதியானவர்களுடைய அந்த எண்ணிக்கையானது உயர்ந்திருப்பதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறார்கள். மட்டுமல்லாமல் முதல் முறையாக வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தோம் என்றால் 2.63 கோடி பேர் இந்த முறை முதல் முறையாக வாக்களிக்க இருப்பதாகவும், அதே போல இதில் பெண்கள் 1.41 கோடியும், அதே போல ஆண்களை பொறுத்தவரை 1.22 கோடியாக அந்த எண்ணிக்கையானது தற்போது இருப்பதாகவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பில் கூறியிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் மூன்றாம் பாலினத்தவர் எத்தனை பேர் என்று பார்த்தால் 48.044 ஆகிய எண்ணிக்கையிலான அவர்கள் தங்களுடைய அந்த வாக்குகளை இந்த மக்களவை தேர்தலில் செலுத்த இருக்கின்றார்கள். இது போன்று பல்வேறு அந்த எண்ணிக்கையிலான அந்த புள்ளி விவரங்களையும் உள்ளிட்டு பல்வேறு விஷயங்களை அடுத்த கட்டமாக அந்த தேர்தல் தொடர்பான அந்த நடவடிக்கைகள் இது போன்ற அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வாக்காளர்களுடைய அந்த போலி வாக்காளர்கள் பெயர்களை நீக்குவது, அதே போல வாக்காளர்களுடைய பட்டியலை இறுதி செய்வது, அதே போல இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியின்படி அதே போல விதிகளுக்கு உட்பட்ட வேட்பாளர்களை சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து கண்காணிக்கவும், மாநில அரசுகளுடன் தொடர்பில் இருந்து மாநில அரசு சார்பாக தலைமை தேர்தல் அதிகாரி இதனை மேற்கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்களை குறிப்பிட்டு தற்போது இந்த ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும், அதே போல வாக்குச்சாவடிகள் அமைப்பது, வாக்குச்சாவடிகளை தேர்வு செய்வது, அதே போல வாக்கு என்னும் அந்த இயந்திரங்கள் எடுத்து செல்லும் பணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள், வாக்காளர் பணியில் எத்தனை பேர் ஈடுபடுத்தப்பட வேண்டும் போன்ற விஷயங்கள் அனைத்துமே ஏற்கனவே ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதனை அனைத்து பணிகளையும் விரைவாக முடித்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான அடுத்த கட்டமாக அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தற்போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பின் மூலம் தெரிவித்திருக்கின்றார்கள். சக்தி, விவரங்களுக்கு நன்றி ராஜு. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.